الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العظيم عن ابن مسعود رضي الله تعالى عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم أولى الناس بي يوم القيامة أكثرهم علي الصلاة صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கயாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு சஃபர் மாதத்துடைய இறுதியில ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு காலங்களையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான காலங்களாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா வழங்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் ரபீஉல் அவ்வலுடைய மாதம் அது புதுசாக பேச வேண்டிய தேவை கிடையாது. முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக, முழு உலகத்துக்கும் பெரியோர் அருட்கொடையாக வந்துதைத்த எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியின் பக்கம் ஜனித்த நாள் மட்டுமல்லாம இந்த துனியாவை விட்டு மறைந்த மாதமும் ரபீஉல் அவ்வலுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே வருடா வருடம் எங்களுடைய வாழ்க்கையில ரபீஉல் அவ்வலுடைய மாதம் வருவது, வருடா வருடம் ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தை சந்திக்கிறோம். ஒவ்வொரு காலங்களை நாங்க வாழ்க்கையில் எதிர்கொண்டாலும் வருடா வருடம் தவறாம ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தை சந்திச்சு கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தின் மூலமாக எங்கட வாழ்க்கையில வந்திச்சா இல்லையா என்ற கேள்வியை விட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை எங்களுடைய வாழ்க்கையில முழுமையாக நாங்க பின்பற்றுகிறோமா இல்லையா என்ற ஒரு கேள்வியை விட, கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, பல வருட காலமாக ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தை சந்திக்கிறோம். இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தை சந்திக்கக்கூடிய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர்ல எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய ஆயுள்ள எத்தனை ஸலவாத்துக்களை
அந்த நபிகள் நாயகத்தின் மீது ஓதிப்போம் என்ற ஒரு கேள்வியை முன்வச்சா எத்தனை பேருக்கு ஜவாபு சொல்ல முடியும்? நான் இத்தனாயிரம் ஸலவாத்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதி இருக்கிறேன் என்பதாக எத்தனை பேருக்கு ஜவாபு சொல்லேலும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுக்கிறது இரண்டாவது, அவங்களுடைய சுன்னத்தை பின்பற்றுவது இரண்டாவது. முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிக முக்கியமான ஒரு கடமை ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய மனிதர்களாக துனியால உருவாகும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, முழு உலகத்துக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான முஸ்லிம்களுக்கு எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரு விஷயத்தை சொல்லித்தாரான். அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு கடமைய ஒவ்வொரு முஸ்லிம்கள் முஃமின்களுக்கும் கடமையாக்கி வைத்திருக்கிறான். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்றது. ஸலவாத் என்றது லேசான காரியம் அல்ல. குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக பேசுது. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலாயிக்காமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்றாங்க. எங்களை விட சிறந்த படைப்பு தான் மலக்குமார்கள், பரிசுத்தமான படைப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், வயஃஅலூன மா யுமரூன். நான் என்னத்தை சொல்றனோ துனியால அதை மாத்திரம் செய்யறவங்க தான் மலக்குமார். இந்த மலக்குமார் செய்யக்கூடிய ஒரு அமல் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுவாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்ட முஃமின்களே, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்தில் ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குது. தவறாக அதிகமாக நாங்கள் விளங்கி வச்சு கொண்டு இருக்கிறாங்க. வெறுமனே ஸலவாத் ஓதோனும், அது தரீகத்வாதிகள் மட்டும்தான் ஓதோனும், அப்படி இல்ல சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் ஓதோனும், இப்படி என்பதாக அதிகமானவங்க தவறா நினைச்சு கொண்டு இருக்கிறோம். இல்ல இல்ல, துனியால வாழக்கூடிய எந்த கொள்கையில சேர்ந்த மனிதனாக இருந்தாலும் ஸலவாத் எந்த காரணத்தை கொண்டும் நிராகரிக்க முடியாது. நான் ஸலவாத் ஓத மாட்டேன் என்பதாக சொல்ல முடியாது. ஏன்? குர்ஆன்ல நேரடியா அல்லாஹ் பேசுறான். நேரடியாக சொல்றாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த காலத்துல ஸலவாத் பெரிய ஒரு அமலாக பார்க்கப்பட்டுச்சு. ஒரு காலம் இருந்துச்சு, ஸலவாத்த பெரிய ஒரு முதன்மையான அமலாக பார்த்தாங்க. வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனையா, கஷ்டமா, துன்பமா, எவ்வளவு பெரிய சஞ்சலங்கள் வாழ்க்கையில வந்தாலும் ஸலவாத்தின் மூலமாக ஒவ்வொருத்தரும் உதவி தேடினாங்க. ஸலவாத்த முதன்மையாக வச்சு அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துல அந்த அமல்கள் அப்படியே இல்லாம போயிடுச்சு. மக்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடுவாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, சில ஊர்கள்ல மக்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடுவாங்க, ஸலவாத் ஓதுவாங்க. ஸலவாத்தின் மூலமா அல்லாஹ்விடத்துல கேட்பாங்க, ஸலவாத்தை முன்னிறுத்தி கேட்பாங்க. ஏன்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லாம போகணும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை துன்பங்கள் இல்லாம போகணும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலாய் முசீபத்துகள் இல்லாம போகணும். அதுக்காக வேண்டி அந்த காலத்துல சில வளமைகள் இருந்துச்சு. இந்த காலத்தில் அப்படியே அதெல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டது. ஸலவாத் என்றாவே ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம் தான் ஓதோனும், குறிப்பிட்ட கூட்டம் நாங்க ஓத தேவையில்ல என்ற கூடிய அளவுக்கு காலம் மாறி பெய்த்துட்டு. இது யாரும் எங்களுக்கு படிச்சு தந்த ஒரு விடயம் அல்ல, அல்லாஹ் நேரடியாக சொல்லி தந்த அமல். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த காலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை துன்பங்கள் கஷ்டங்கள் வந்துட்டா ஒன்று கூடி ஸலவாத் ஓதுறது இரண்டாவது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் கேட்டாவே அதிகமானவங்க ஸலவாத் சொல்றல்ல. இது தெளிவான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் ஏறக்கூடிய நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 3 பதுவா செஞ்சாங்க. அந்த 3 பதுவால ஒரு பதுவா தான், யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கேட்டு அவர்கள் மீது ஸலவாத் சொல்லலையோ அவன் நாசமா போகட்டும் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க, யார் என்னுடைய பெயர் கேட்டு ஸலவாத் சொல்லலையோ அவன்தான் துனியால ஆகப்பெரிய கஞ்சன். யார் என்னுடைய பெயர் கேட்டு ஸலவாத் சொல்ல மறந்துட்டானோ சொர்க்கத்துக்கு போற பாதைய மறந்துடுவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துல ஸலவாத் ஒரு அமலாக பார்க்கப்படுறது இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஒரு அமலாவே கணக்கெடுக்கிறல்ல. இத பேசினா அவருக்கு ஒரு முத்திரையை குத்திடுவாங்க, இவர் இப்படித்தான், இவர் அந்த கொள்கை, இவர் இந்த கொள்கை. எந்த கொள்கைவாதியாலே மறுக்க முடியாத ஒரு விஷயம்தான் ஸலவாத். முதன்மையான ஒரு அமல். குர்ஆன் நேரடியா பேசுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல ஹதீஸ்கள்ல சொல்லி காட்டினாங்க ஸலவாத்துடைய முக்கியத்துவம் என்ன, ஸலவாத் ஓதுறதால என்ன பெனிஃபிட். உலமாக்கள் கிட்ட கேட்டு படிங்க. உலமாக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஸலவாத்துடைய பெனிஃபிட், ஸலவாத்துடைய பலாபலன்கள் என்னன்னு படிங்க. கிட்டத்தட்ட ஹதீஸ்கள்ல மட்டும் ஸலவாத் ஓதுறதால 40 பலன் நீக்குது. இன்னும் சில ஹதீஸ்கள் 70 பலன்கள் உலமாக்கள் எழுதிக்கிறாங்க. ஸலவாத் ஓதுறதால வாழ்க்கையில என்ன கிடைக்கும்? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஸலவாத் ஓதுறதால வாழ்க்கையில எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸலவாத்துடைய சிறப்பை பற்றி ஒரு கிதாபில் எழுதிக்கிறாங்க. இது அறிவியல் ரீதியாக அல்ல, இது மார்க்கம் ஆய்வு ரீதியாகவும் அல்ல, ஒரு மனுஷனுடைய அறிவு ரீதியாகவும் அல்ல, மனிதர்களுடைய ஆய்வு ரீதியாகவும் அல்ல. இது ஆச்சரியமான அபூர்வமாக மெய்சிலிருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை உலமாக்கள் கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தேன் பூச்சிக்கும் மத்தியில் நடந்த ஒரு சம்பாஷணை. ஒரு சம்பாஷணையை கிதாபுல் உலமாக்கள் பதிவு செஞ்சிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தேனிடத்துல கேட்கிறாங்க. அந்த தேனிய பார்த்து, நீங்க எல்லாரும் பேசி எப்படி இவ்வளவு சுவையான நாவுக்கு ருசியான தேன் எடுத்துக்கொண்டு வாரீங்க எங்கால? சொன்னாங்க, நாங்க பலவிதமான மலர்கள்ல போவோம், பேய்த்து உட்காருவோம், அதனுடைய மகரந்தங்களை நாங்க அப்படியே உறிஞ்சு கொண்டு வருவோம், வந்து எங்களுடைய கூட்டில் அப்படியே உமிழ்ந்துடுவோம், துப்பிடுவோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, நீங்க தேனி எல்லா இடத்துக்கும் போறீங்க, பேய்த்து உட்கார்ந்து தேன் எடுத்துட்டு வாரீங்க, ஆனா எல்லா பூவையும் அல்லாஹ் ஒரு மாதிரி படைச்சது இல்லையே. சில பூக்களுடைய மகரந்தம் இனிக்கும், சில பூக்களுடைய மகரந்தம் கசக்கும், சில பூக்களுடைய மகரந்தம் புளிக்கும். இப்படி 3 விதமான சுவையில தான் நல்லா படைச்சிருக்கிறான் பூக்களை. அப்படி ஈக்கக்கூடிய நேரம் நீங்க துப்பக்கூடிய தேன் இவ்வளவு சுவையா ஈக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த தேனி என்ன தெரியுமா பதில் சொன்னிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு ஸலவாத்தை படிச்சு தந்திக்கிறான், அவன மேல ஓதுற ஒரு ஸலவாத். இந்த தேனி நாங்க போயிட்டு தேன் எப்ப எடுக்கிறோமோ எடுத்துட்டு கூட்ட அடைகிற வரைக்கும் அந்த ஸலவாத்தை நாங்க அப்படியே தஸ்பீஹ் செய்து செய்து வருவோம், ஓதி ஓதி வருவோம். அந்த ஸலவாத்துடைய பரக்கத்தான் தேன் இவ்வளவு இனிப்பாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது கெட்ட கதைகள் அல்ல. ஸலவாத்துடைய மகிமை உயிரினங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அல்லாஹ்வே குர்ஆனின் மூலமா பேசுறான். ஒவ்வொரு உயிரினங்களும் திக்ர் செய்து, ஒவ்வொரு உயிரினங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மனிதர்களை தவிர மற்ற உயிரினங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஸலவாத்துடைய மகிமை என்றா என்ன. எங்களுடைய அன்றாட வாழ்வியலை கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஸலவாத் இல்லாம எந்த ஒரு அமலும் கிடையாது. அன்றாட வாழ்வியல்ல ஸலவாத் இல்லாம ஏதாவது ஒரு அமலை காட்ட முடியுமா? தொழுகை எடுத்தாலும் அதுல ஸலவாத், குத்துபாவை எடுத்தாலும் அதுலயும் ஸலவாத், துஆ கேட்க போறோம் அதுலயும் ஸலவாத் இல்லாம துஆ கபூல் ஆகாது. ஹதீஸ். எந்த துஆவுடைய ஆரம்பம் ஸலவாத்தோட இருக்கணும். அதுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா துஆ. துஆவை முடிக்க போக்கல வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா ஸலவாத். துஆவுடைய ஆரம்பமும் ஸலவாத், துஆவுடைய முடிவும் ஸலவாத். துஆ கபூல் ஆகணுமா 2 தடவை ஸலவாத் ஓதப்படணும். மனிதனுடைய வாழ்வியல்ல எல்லா அமல்களிலும் ஸலவாத் இணைந்து இருக்குது. இத மனிதர்கள் நாங்க விளங்குறது கிடையாது. அதான் எடுத்தாலும் அதுலயும் ஸலவாத், ஒரு பெருநாள் குத்துபாவை எடுத்தா அதுலயும் ஸலவாத்,
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துல அதானுக்கு பதில் சொல்லாத எவ்வளவு கூட்டம் இருக்கிறாங்க. அதான் சொல்லுது பேசிக்கொண்டிருப்பார், அதான் சொல்லுது அடுத்தவண்ட பலாய் கழுவி கொண்டிருப்பார், அதான் சொல்லுது தூசண வார்த்தை பேசிக்கொண்டிருப்பார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில மஹல்லாக்கள்ல பிரச்சனை எப்படி தெரியுமா? அதானுக்கு மஹல்லா வாசிகள் பிரச்சனை. ஏன்? ஸ்பீக்கர் அவங்களோட வீட்டுக்கு நேர ஐக்கிதான், பாங்கு செல்ல போகல, சரியான டிஸ்டர்பாம். சுபஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீட்டுக்குள்ள ஈக்கக்கூடிய வானொலி அவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்ல, தொந்தரவு இல்ல, தொலைக்காட்சி தொந்தரவு இல்ல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் வரக்கூடிய அதான், அல்லாஹ்வுடைய தொழுகைக்காக வேண்டி சொல்லக்கூடிய அதான் அதிகமான பள்ளி வாசல்கள்ல நிர்வாகிகளோட மஹல்லா வாசிகள் பிரச்சனை. ஏன்? ஓதக்கூடிய அதான், சொல்லக்கூடிய அதான் எங்கட வீட்டுக்கு அப்படியே நேர இருக்குது, எங்களுக்கு சரியான தொந்தரவு என்பதாக சொல்றாங்க. நஊது பில்லாஹி மின்ஹா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே இந்த அதானுக்கு பிறகு ஓதக்கூடிய துவா பாங்கு துவான்னு சொல்லுவா. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா. இதுல மிக முக்கியமான ஒரு பகுதி இது. ஆதி முஹம்மதனில் வசீலத வல் ஃபதீலா. இந்த வசீலாண்டா அதிகமானவங்களுக்கு தெரியாது. சும்மா பாங்கு துவாண்டா நாங்க ஓதிட்டு போறோம். இந்த பாங்கு துவால என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆதி முஹம்மதனில் வசீலா. யா அல்லாஹ், நான் உன்னிடத்துல துவா செய்றேன், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயர்ந்த இடம், வசீலாவுக்காக வேண்டி யார் அதானுக்கு பின்னால இந்த துவாவை ஓதுவாங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கியாமத்துடைய நாள் அவனுக்கு ஷஃபாஅத் செய்யறது எனக்கு கடமையாகிடும். சுப்ஹானல்லாஹ். எங்களுடைய வாழ்வியல் எடுத்து பார்த்தா எல்லா அமல்களோடையும் ஸலவாத் செய்கிறது. இதை நாங்க போட்டு குழப்பிக்கொள்ள வேணும். இது ஒரு கூட்டம் தான் செய்யணும், இன்னொரு கூட்டம் செய்ய தேவையில்ல, இப்படி யாரும் தவறான புரிதல் எடுக்க வேணும். எந்த கூட்டமாக இருந்தாலும் ஸலவாத் ஓதணும். ஸலவாத்தை யாரும் நிராகரிக்கலாம். எந்த கொள்கையில இருந்தாலும் ஸலவாத் சொல்லப்படணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஸலவாத் ஓதக்கூடிய மனிதன் ஒரு காலமும் அல்லாஹ் வீணாக்குறது கிடையாது. ஏராளமான சம்பவங்கள் கிதாபுகள் எடுத்து பாருங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல ஒரு மனிதன், பனி இஸ்ராயல்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதன், மனிதர்களுக்கு பெரிய ஒரு தொந்தரவு வாய்ந்தான். பெரிய தொந்தரவு, அவனால சரியான கரைச்சல், எல்லாத்துக்கும் சரியான தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தான். இதனால மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. என்ன செஞ்சாங்க? இவன் தொந்தரவு தாங்க இயலாம ஊர் மக்கள் எல்லாம் இவனை அடிச்சு விரட்டிட்டாங்க காட்டுக்கு. இப்ப இந்த மனுஷன் காட்டுக்கு வந்துட்டார், காட்டுல தான் வசிக்கிறார். ஆக பயங்கரமான மோசமான மனிதன். இந்த நேரத்துல ஒரு நேரம் வந்துச்சு, மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், மூசா நீங்க போங்க, நேரா என்னுடைய அடியானொத்தர் காட்டுல வஃபாத்தாகிறாரு, அவரோட கூட்டத்தை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அவரை நல்ல முறையில குளிப்பாட்டி அடக்கம் செய்யுங்க. மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தை கூட்டிக்கொண்டு அப்படியே போறாங்க. போயிட்டு பாக்குறாங்க, மௌத்தாகிக்கிறது யாரு? ஆக மோசமான மனிதனாக எந்த ஜனங்களால் அடிச்சு விரட்டப்பட்ட மனுஷனோ அந்த மனுஷன் தான் வஃபாத்தாகிறது. இந்த நேரத்துல மக்களுக்கு எல்லாம் சரியான ஆச்சரியப்பட்டாங்க. ஆக மோசமான ஒரு மனிதன், மனிதர்களுடைய பதுவாவை சம்பாதிச்சவன், இவன் மௌத்தாகினத்துக்கு நீங்க எங்களை கூட்டி வந்திருக்கிறீங்க, அதுவும் அல்லாஹ் நல்லடியான் என்று சொன்னதாக. அல்லாஹ்விடத்தில் இது சம்பந்தமாக கேளுங்க. மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இவன் ஊர் மனிதர்களுடைய வெறுப்பை சம்பாதித்தவன், ஆக மோசமாக நடந்தவன், இவன் ஜனாதவை அடக்குமாறு எனக்கு கட்டளை வந்தீங்களே. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன தெரியுமா சொன்னாங்க, மூசா நீங்க சொல்றது எல்லாம் சரி, நீங்க சொல்றதுல எந்த பிழையும் கிடையாது, நீங்க சொல்றது எல்லாம் சரி. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா சொல்றான், இவன் மௌத்தாவறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால இவனுடைய பாவங்களை நினைச்சு என்னிடத்துல துஆ செஞ்சான், யா அல்லாஹ் ஏண்ட பாவத்துக்கு தௌபாவை நீ நசீபாக்குவையோ இல்லையோ தெரியாது, ஆனா ஏண்ட வாழ்க்கையில ஒரு அமல் நான் செய்திருக்கிறேன், ஒரே ஒரு அமல் செஞ்சிருக்கிறேன். ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட மஜ்லிஸ்ல இருந்து ஒரு தடவை மக்களுக்கு மத்தியில முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தாங்க.
அவங்களோட மேல ஸலவாத் ஓதுமாறு சொன்னாங்க. நான் 10 விடுத்தம் ஸலவாத் ஓதினன். யா அல்லாஹ், அந்த ஸலவாத்துடைய பரக்கத்தால கேட்கிறேன், ஏட பாவத்தை நீ மன்னிக்கோணும். அப்படி கேட்டதால அவங்களோட பாவத்தை நாங்க மன்னிச்சு வழியாக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இதனுடைய அர்த்தம் வேண்டிய கூத்த போட்டுட்டு ஸலவாத் ஓதேலும் என்றது அல்ல. ஸலவாத்த ஓதின மனுஷன் அல்லாஹ் வீணாக்குறல்ல, நிராசையாக வானம். ஸலவாத் ஓதினவன் ஒரு காலமும் வீணாவுறல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எவ்வளவு ஃபதாயில்கள் ஹதீஸ்கள்ல வந்தீக்கி. வெள்ளிக்கிழமையுடைய தினம், குறிப்பாக யாரு வெள்ளிக்கிழமையுடைய தினத்துல ஸலவாத் ஓதுவாங்களோ அவங்களுடைய ஸலவாத் அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கப்படுவது. சுப்ஹானல்லாஹ். அதே போல இன்னும் ஒரு ஹதீஸ், யாரு வெள்ளிக்கிழமையுடைய தினத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரு வெள்ளிக்கிழமையுடைய தினத்துல என்னின் மீது 40 தடவை ஸலவாத் சொல்றாங்களோ அவங்களோட 40 வருஷ பாவம் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் தேடி பாருங்க, ஹதீஸ்கள், சஹீஹான ஹதீஸ்கள். இன்னும் ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அப்திக வ நபியிக வ ரசூலிக நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். இந்த ஸலவாத்தை யார் 80 விடுத்தம் வெள்ளிக்கிழமையுடைய தினம் ஓதுவாங்களோ, அது எந்த நேரம் என்பதாக சரியாக குறிப்பிடப்படல. ஒரு நேரம், அந்த நேரத்தில் யார் ஓதுவாங்களோ அதனுடைய அர்த்தம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஸலவாத் ஓதுங்க. 80 தடவை யார் ஓதுவாங்களோ 80 வருஷத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். ஹதீஸ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது, வெள்ளிக்கிழமையுடைய இரவிலேயோ பகலிலேயோ யாரு 100 தடவை ஸலவாத் ஓதுவாங்களோ வாழ்க்கையில இருக்கக்கூடிய 100 விதமான தேவைகள் அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். சில நேரங்கள் இதெல்லாம் புதுசாகும். ஏனென்றா இது சம்பந்தமாக பேசப்படுறது குறையும். ஸலவாத் சம்பந்தமா பேசப்படுறது இல்ல, பேசப்படணும். ஒவ்வொரு மிம்பர்கள், ஒவ்வொரு மக்களுக்கும் ஸலவாத்தை பத்தி விழிப்புணர்வு ஈக்கணும். இல்லாட்டி வளரக்கூடிய ஒரு ஜெனரேஷன் யோசிச்சிருவாங்க, ஒரு கூட்டம் தான் ஸலவாத் ஓதணும், இன்னொரு கூட்டம் ஓத தேவையில்ல, இப்படி நினைப்பாங்க. சொல்லி கொடுங்க ஸலவாத்துடைய மகிமை என்ன. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தாராங்க, ஒரு ஸலவாத் எண்ணின் மீது அதிகமா ஓதுங்க, எண்ணின் மீது அதிகமா ஒரு ஸலவாத் ஓதுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அன்ஸில்ஹுல் மக்அதல் முகர்ரப இன்தக். இந்த ஸலவாத்தை பாடமாக்குங்க. ஹதீஸ்கள் இருக்குது, இந்த ஸலவாத்தை கேட்டு பாடமாக்குங்க. வ அன்ஸில்ஹுல் மக்அதல் முகர்ரப இன்தக். இந்த ஸலவாத்தை யாரு அதிகமாக ஓதி வருவாங்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத்துடைய நாள் அவனுக்கு சிபாரிசு செய்யறது எனக்கு கடமையாகிடும். சுப்ஹானல்லாஹ். நான் அவனுக்கு கட்டாயம் ஷஃபாஅத் செய்யணும், சிபாரிசு செய்யணும், அது எனக்கு கடமையாகிடும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காலத்துல வாழ்ந்த உலமாக்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், மூத்த மனிதர்கள், எவ்வளவு பெரிய ஷேக்மார்கள் ஸலவாத்துடைய மகிமையை விளங்கினாங்க. எங்களுக்கு ஓதி தந்த உஸ்தாத்மார்கள், அவர்களுக்கு ஓதி தந்த உஸ்தாத்மார்கள் ஸலவாத்துடைய மகிமையை விளங்கினாங்க. இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய சம்பவம் ஒன்று எழுதுறாங்க. இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட வகுப்புல பாடம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஒரு வகுப்புல ஒரு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு மனிதன் வாராரு, முன்னுக்கு பின்னுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு மனிதன் வாராரு. வந்து சொன்னாங்க, சலாம் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். இவங்களும் பதில் சொன்னாங்க, வலைக்கும் அஸ்ஸலாம். சொன்னாங்க இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்கள பார்த்து, இந்தி மஸ்அலா சொன்னாங்க, என்னிடத்துல உங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது, கேட்கவா? இந்த காலத்துல அப்படிதானே, கேள்வி ஒன்று கேளுங்கண்டா போதும். ஹதரத் மார்கிட்ட கேட்கிற கேள்வி வாழ்க்கையில் ஹதரத் கேள்வியே பட்டிக்க மாட்டார். அப்படியான கேள்வி எல்லாம் புதினமா கேட்பார். இவர் கேட்கிறார் ஒரு கேள்வி. இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்களை பார்த்து, ஷேக், அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன். அப்படி என்ற அர்த்தம், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலைமையில இருப்பான். அப்படி என்றா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மாதிரி இருப்பான். அதுதான் கருத்து. குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன். கேக்குறாங்க, இன்றைய நாள் அல்லாஹ் என்ன நிலைமையில இருப்பேன்னு கொஞ்சம் சொல்லேல்மா எனக்கு? சுப்ஹானல்லாஹ். இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க உடனே சொன்னாங்க,
நான் இந்த கேள்விக்கு பதில நாளைக்கு சொல்லவா உங்களுக்கு? நாளைக்கு சொல்றேனே. என்னோட சமூகத்துல ஒரு பழக்கம் ஈகுது. ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறார் மார்க்கம் சம்பந்தமா, ஒரு ஆலிம் நாளைக்கு சொல்லவா லேட்டாவி சொல்லவாண்டா இவங்க நினைப்பாங்க அந்த ஆலிமுக்கு ஒன்றும் தெரியா. என்னவா கேட்டா நாளைக்கு சொல்ல நாளண்டைக்கு சொல்ல கேட்டா சொல்லுங்களே, நாங்களா மௌலவி? நீங்க தானே மௌலவி. மௌலவின்றதுக்கு முழு உலகமும் எங்கட தலையில இல்ல. எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு விஷயம், சக்கான விஷயம் மீந்தா பார்த்துதான் செல்லணும். நிறைவான ஒரு ஆலிமுக்கு அடையாளம் சந்தேகம் மீந்தா கிதாப பார்த்துட்டு தான் சொல்லணும். இமாமுனா கஸ்ஸாலி எங்களுக்கு படிச்சுதாரா? இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நாளைக்கு இதுக்கு நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு, நாளைக்கு சொல்றேன். இப்ப பேசிட்டார் அவரு. இப்ப இவர் போறாரு, என்னென்ன தஃப்சீர்கள் ஈக்குதோ எல்லா கிதாபுகளையும் பெரட்டி பார்க்கிறாரு. குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன்டா என்ன, இதுக்கு எப்படி நான் பதில் கொடுக்கிறது? நாளே நாள் தேடுறாங்க தேடுறாங்க தேடுறாங்க, பதில் இல்ல, பதில் கிடைக்கல. இப்ப அடுத்த நாள் வகுப்புக்கு போறாங்க, உள்ளத்தால் ஒன்று சொல்லிக் கொண்டே போறாங்க, இன்றைக்கு என்ன அவன் வரவே படாது, இன்றைக்கு அவன் வரவே படாது. ஏன்? கேட்ட கேள்விக்கு பதில் தெரியா, பதில் தெரியா. இப்ப உட்கார்ந்துக்கிறாங்க, சொன்ன டைமுக்கு அவர் வந்துட்டார். வந்து கேக்குறாங்க, ஷேக் நான் நேத்து ஒரு கேள்வி கேட்டேனே பதில் சொல்லல, இன்றைக்கு சொல்றேன் நீங்களே. இப்ப இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு இன்றைக்கு மட்டும் ஒரே ஒரு நாள் டைம் தாங்க, நான் நாளைக்கு கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் செல்றேன். சரி ஷேக் சொல்லிட்டு வைத்தாங்க. இப்ப அடுத்த நாள் போறாங்க, யோசிச்சு பாக்குறாங்க எப்படி இந்த கேள்விக்கு பதில் சொல்றது. யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு பின்னால பகலுடைய தூக்கம் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு அப்படியே அசதியில தூக்கம் வைத்து. இந்த தூக்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல வாராங்க, வந்து இந்த கேள்விக்குரிய பதில சொல்லி கொடுக்கறாங்க. இமாமுனா கஸ்ஸாலிய பார்த்து கேக்குறாங்க, கஸ்ஸாலி இந்த கேள்விக்குரிய பதில் உங்களுக்கு தெரியாவா? தெரியாவா உங்களுக்கு பதில்? சொன்னாங்க, தெரிய யா ரசூலல்லாஹ். சொல்லுங்க. அந்த மனுஷன் வந்தா இன்னல்லாஹ் உமூரன் யுப்தீஹா வலா யஸ்தப்தீஹா என்று சொல்லுங்க. அப்படி என்றா அல்லாஹ்க்கு சில விஷயங்கள் இருக்குது, அத அல்லாஹ்வும் சொல்ல மாட்டான், யாரு மூலமாவும் அதை வெளியாக்கவே மாட்டான். அல்லாஹ்வும் வெளியாக்குறா வெளியாகவே மாறுது. அல்லாஹ்க்கென்று சில விஷயங்கள் இருக்குது, இத அவர்கிட்ட சொல்லும். இப்ப கேள்விக்கு பதில் தெரிஞ்சிட்டு இப்ப இவர் போறார், இப்ப சொல்லி கொண்டு போறார், அவர் வரணும் 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 வரணும். ஏன்? கேள்விக்கு பதில் தெரியுமே. இப்ப சொன்ன மாதிரி அதே டைமுக்கு வந்துட்டாரு. வந்ததுக்கு முன்னால கேக்குறான், ஷேக் எங்கட கேள்விக்கு எடுத்த உடனே பாஞ்சு சொன்னா, இன்னல்லாஹ் உமூரன் யுப்தீஹா வலா யஸ்தப்தீஹா. சென்ன உடனே அந்த பதில் வந்தவர் யாரென்று இதுவரைக்கும் கிதாபுகள்ல சொல்லல, வந்தவர் யாரென்று அவருக்கும் தெரியாது, கிதாபுகள்லயும் பதிவு செய்யப்படல. ஆனா வந்த மனிதன் சொன்னாரு, இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்கள பார்த்து, யா அபுல் ஹாமித், யா அபுல் ஹாமித் அக்ஸிர் மினஸ் ஸலாத்தி வஸ்ஸலாம் அலா மன் அல்லமக்கல் ஜவாப ஃபில் மனாம். ஏ அபுல் ஹாமிதே, அதிகமா ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்க. யாருடைய மேல தெரியுமா? நேத்து கனவுல உங்களுக்கு யாரு வந்து பதில் சொல்லி தந்தேயோ அவங்களோட மேல் அதிகமா ஸலாத்தும் சலாமும் சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஸலவாத்தின் மூலமாக பல பெனிஃபிட்ட கண்ணால கண்டாங்க, பலாபலன்களை கண்டாங்க. அதிகமானவங்க கனவின் மூலமா கண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. இவ்வளவு நாங்க பேசுறோம் கதைக்கிறோம், வாழ்க்கையில 40-50 வருஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேசக்கூடிய நானாக இருந்தாலும் கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் கேட்டா சொல்லுவோம், எங்கட நபிக்கு ஏதாவது பிரச்சனையா, யாராவது என்ன சரி பேசினா நாங்க ரோட்டுக்கு இறங்குவோம். உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க, 40-50 வருஷம் துனியால வாழ்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மஹப்பத் இரக்கம் என்பதாக சொல்றோம். எத்தனை தடவை இதுவரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல கண்டிக்கிறோம்? ஏன் இதுவரைக்கும் காணல? எத்தனை தடவை கண்டிக்கிறோம் கனவுல? அவர்களை நேசிப்பதா வாயால சொல்றோம், ஆனா ஏன் இன்னும் காணல? கனவின் மூலமா, ஸலவாத்தின் மூலமா, கனவின் மூலமாக கண்டாங்க, ஸலவாத்தை கொண்டு கண்டாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க கையிலுள்ளவுடைய தூக்கத்துல ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல காணுவாங்க. சுப்ஹானல்லாஹ். கையிலுள்ள தூக்கத்துல. எங்கட வாழ்நாள்ல ஒரு தடவையும் கண்டில்ல. நான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுடைய இரவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காணுவான். இன்னொரு தற்காலத்துல இமாமத்தர் வரலாறு ஒன்று எழுதிக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆலிம், புகாரி பாடம் நடத்தக்கூடிய ஒரு ஆலிம் கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணுவாங்க. அவங்க நடத்தக்கூடிய புகாரியுடைய அந்த பாடத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டே அந்த கேள்விக்குரிய பதிலையும் எடுப்பாங்க என்பதாக எழுதப்பட்டி. சுபஹானல்லாஹ். ஏன் தெரியுமா? ஸலவாத்தின் மூலமாக. ஸலவாத்தின் மூலமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கிதாபுகள்ல 100க்கு மேற்பட்ட பெனிஃபிட், பலாபலன்கள் எழுதிக்கிறாங்க. ஸலவாத் ஓதுறதால வாழ்க்கையில் என்ன கிடைக்கும், அதுல ஒரு 15 விஷயத்தை அவசரமா சுருக்கமாக சொல்றேன். சுருக்கமாக. முதலாவது, யாரு ஸலவாத் ஓதுவாங்களோ அல்லாஹ்வும் அவனுடைய மலாயிக்காமார்களும் செய்யக்கூடிய முக்கியமான அமல வாழ்க்கையில செய்பவராக கணிக்கப்படுவார். இரண்டாவது, 10 விதமான ரஹ்மத் அவருடைய வாழ்க்கையில் இறக்கப்படும். அந்த 10 சொல்ல நேரம் இடம் கொடுக்காது. அதுக்கு அடுத்ததாக சொல்றாங்க, முனாஃபிக் தனத்தில இருந்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்தவனாக கியாமத்தில் எழுப்பாட்டுவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்கா மதீனாவுக்கு போனவங்களுக்கு தெரியும். மதீனால மட்டும் ஹஜ்ஜுக்கு போனா மதீனால மட்டும் கிட்டத்தட்ட 8 நாள் வைப்பாங்க. ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு கேளும், மதீனால கூட நாள் ஈக்கிறது. ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. யார் இந்த ஹதீஸை நினைவச்சுக்கொள்ளும், யார் மஸ்ஜிதுன் நபவியில 40 நேர தொழுகைய தொழுறாங்களோ, 40 நாள் அல்ல, 40 நேர தொழுகைய யாரு மஸ்ஜிதுல தொழுறாங்களோ அவர்கள் அல்லாஹ் கியாமத்துல எழுப்பாட்ட போக்கல முனாஃபிக்ல லிஸ்ட்ல எழுப்பாட்ட மாட்டான். சுப்ஹானல்லாஹ். இதுக்குதான் 8 நாள், 5 நேர தொழுகை, 40 வக்து. விளப்பம் இல்லாம போறல்ல, 40 வக்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுக்கு போயிட்டு 8 நாள் மஸ்ஜிது நபவியில 40 ரக்காத் தொழுதா என்ன விஷயம் கிடைக்குமோ, ஸலவாத் ஓதுறதால இந்த விஷயம் கிடைக்கும். முனாஃபிக் தனத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு அடுத்தது, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஜகாத் இருக்குது. ஜகாத் என்றது பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துறது. அதே போல அமல்களுக்கு ஒரு ஜகாத் இருக்குது. அந்த ஜகாத் தான் ஸலவாத். நாங்க சொல்லக்கூடிய ஸலவாத்தின் காரணமாக, அது எந்த ஸலவாத்தாக இருந்தாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்றோமா, எந்த ஸலவாத் என்றாலும் நாங்க செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹு தஆலா சுத்தமாக்கிடுவார். அதுக்கு அடுத்தது, அக்ரபுக்கும் இலைய மின்னி, யார் அதிகமா ஸலவாத் ஓதுவாங்களோ கியாமத்துல நபி அவர்களோட நெருக்கமாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது, பெரிய பாக்கியத்தில் ஆக பெரிய ஒரு பாக்கியம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் கிடைக்கும். ஹதீஸ்களை எடுத்து பாருங்க, எவ்வளவு உலமாக்கள் சஹாபாக்கள் ஏங்கின ஒரு விஷயம் தான், கியாமத்துல நபி அவங்களுடைய சிபாரிஸ் எனக்கு வாழ்க்கையில் ஓணும். ஜின்னுடைய தஅவத்தை எடுத்து இந்தியால இருந்து ஒரு மனிதன் மதீனாக்கு போய்த்து சஹாபியாவினார். சவாத் இப்னு காரிப். எடுத்து பாருங்க சம்பவத்தை. ஜின்னின் மூலமா, ஜின்னுடைய தஅவத்தால, ஜின்னுடைய தஅவத்தால மதீனாக்கு போய்த்து சஹாபியாவின் ஒரு மனுஷன் சவாத் இப்னு காரிப். இந்த சவாத் இப்னு காரிப் அழகான கவிதை படிப்பான். அத கடைசியா ஒன்று சொல்றாங்க, என்ன தெரியுமா? வகுல்லி ஷஃபீஇன் யௌம லா து ஷஃபாஅத்தின் சிவாக பிமுகனின் அன் சவாத் இப்னு காரிப். யா ரசூலல்லாஹ், கியாமத்துடைய நாள் யாருக்கும் ஷஃபாஅத் செய்ய முடியாத அந்த கியாமத்துடைய நாள் இந்த சவாத் இப்னு காரிபுக்கு உங்களோட ஷஃபாஅத் ஓணும் யா ரசூலல்லாஹ். பெரிய பெரிய சஹாபாக்கள் ஏங்கினது ஷஃபாஅத்துக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏன் மேல ஸலவாத் சொல்லுங்க, என்ன ஷஃபாஅத் உங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு அடுத்தது, வறுமையில இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கிறான். மறந்த விஷயங்கள் ஞாபகம் வாரத்துக்கு ஸலவாத். இது சும்மா இல்ல, அதிகமானவங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் மறந்தா அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது சும்மா சொல்றல்ல, இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது. ஏதாவது ஒரு விஷயம் மறந்தா ஸலவாத் சொன்னா ஞாபகம் வரும். இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது. அதுக்கு அடுத்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் கிடைக்கும் வாழ்க்கையில. அதே போல துஆக்கள் கபூலாக, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல 2 தடவை ஸலவாத் ஓதப்படணும்.
11வது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்ட நஷ்டங்கள் அதிகமாக ஸலவாத் ஓதுவதின் காரணமா நீக்கப்படும். அரசுடைய நிழலுக்கு சொந்தக்காரராக மாறியலும். யார் வெள்ளிக்கிழமையுடைய தினத்துல 1000 ஸலவாத் ஓதுவாங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மௌத்தாகிறதுக்கு முன்னால சொர்க்கத்துல அவருடைய இடத்தை பார்த்துட்டு தான் அவர் மௌத்தாவார். சுப்ஹானல்லாஹ். நிறைய பெனிஃபிட், 1 2 அல்ல, நிறைய பெனிஃபிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். எனவே ரபியுல் அவ்வலுடைய மாதம், அது நாங்க வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வருவதோ, அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கிறோமோ இல்லையோ, நியத்து வச்சிக்கிறோமோ இல்லையோ, முதலாவதாக நியத்து வைங்கோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு 100 ஸலவாத். என்னையால் என்ன செய்யலும், நான் ஆட்டதான் ஓட்டுறேன், ஆனா ஸலவாத்தோட ஆட்ட ஓட்ட முடியும். ஒரு கடையில தான் நீக்கிறேன் கேஷியர், ஸலவாத்தோடு எங்கட வேலையை செஞ்சு கொண்டு போகலும். அல்லாஹு தஆலா லேசாக்கி தந்திருக்கிறான். அமல்கள் செய்வதின் மூலமா பெரிய பெரிய பெனிஃபிட். அதிலும் குறிப்பாக ஸலவாத். இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதம் அதிகம் வாழ்க்கையில ஸலவாத் ஓதி அல்லாஹ்வுடைய ரிதாவை, பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானாக. யாழ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ